தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உன் வல்லமையாய் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாரும் தூய ஆவியானவரை உம்மை நோக்கி அழைக்கிறோம். நீர் வல்லமையாய் இறங்கி வருவீராக. தூய ஆவி எங்கோ அங்கு விடுதலை உண்டு. தூய ஆவி எங்கோ அங்கு அற்புதம் உண்டு. தூய ஆவி எங்கோ அங்கு மகிமை உண்டு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரை உம்மை நோக்கி அழைக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் முன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் முன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திடும் வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் முன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் கூடாரத்துக்கு விரோதமா வர பொல்லாத பிசாசுக்கு நான் சொல்லுவேன். இந்த வேளையிலே
ஆண்டவரே நித்திய பிதாவே, எங்கள் பரத்தின் பிதாவை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கு 2-3 பேர் என் நாமத்தின் மத்தியில் கூடி இருக்கிறீர்களோ அங்கு வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் உயிருள்ள தேவன் சுவாமி. உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற சுவாமி. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆராதனையில் ஆண்டவரே தூய ஆவி மகிமைப்படுத்துகிற சுவாமி. தூய ஆவியானவர் நீ மாறும் அப்பா. நித்திய ஆவியை மாறும் அப்பா. பரத்தின் ஆவியை வாரும் அப்பா. துருகத்தின் ஆவியை வாரும் அப்பா. கேடகத்தின் ஆவியை வாரும் அப்பா. உன்னதை வாரும் அப்பா. உயர்ந்தவரை வாரும் அப்பா. கிருபாவரியை வாரும் அப்பா. தயாவரியை வாரும் அப்பா. பாலில் கழுவப்பட்ட கண்கள் உடையவரை வாரும் அப்பா. முற்றிலும் பெரியவரை வாரும் அப்பா. சேனைகளின் கர்த்தரை வாரும் அப்பா. மேன்மையும் சிவப்பும் மாணவரை வாரும் அப்பா. விடிவெள்ளி நட்சத்திரமை வாரும் அப்பா. வெளிமானுக்கு மறைக்கொட்டுக்கு ஒப்பானவரை வாரும் அப்பா. இயேசு மகாராஜாவை நோக்கி அழைக்கிற சுவாமி. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ராஜா. உலகின் மீட்பரும் உலகின் தஞ்சமும் உலகின் தகப்பனுமாய் இருக்கிற சுவாமி உமக்கு ஸ்தோத்திரமாகவே. இயேசு மகாராஜாவை நோக்கி அழைக்கிற சுவாமி. நேற்றும் இன்றும் மாறாத உங்கள் கிருபைக்கு நன்றி ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே, இங்கு இத்தனை பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்கள் ராஜா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகத்தில் மனிதன் பிறப்பதே ஆண்டவரே உம்முடைய திட்டம் அல்லவா? ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே உம்முடைய சாயலாய் உருவாக்கின தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, பாடில்லாத பிள்ளை ஒருவரும் இல்லை, பாடில்லாதவன் ஒருவரும் என் பின்னாடி செல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். பாடுள்ளவனே, பிரச்சனை உள்ளவனே பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. பெருமையான பாத்திரத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளிலே வாதையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் காத்து ரட்சித்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா, சங்கீதம் 91 சொல்லியிருக்கிறீர், வாதை அணுகாது பொல்லாப்பு நீரிடாதே. லகிஷதுவரை பாபா, வாதைகளும் பொல்லாப்பும் சத்துரும் பிசாசுகள் எவைகளும் உன்னை அணுகாதே என்று சங்கீதம் 91 சொல்லியிருக்கிறீர் ராஜா. குறைவு என்ற வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? உங்கள் களஞ்சியங்களை நிரப்புவேன் என்று அந்த செல்வந்தன் கதை கூறப்பட்டது போல ஊரை இடித்து தன் நெல்முட்டையெல்லாம் சேர்த்தான். ஆனால் லகஷதுவா கடைசியில் மாலை அவன் இப்படி நினைக்கலே, மறுநாள் இரவோடு இரவு மாண்டு போய் அந்த நெல்களெல்லாம் அநேகர், உலகில் இருக்கும் அநேகர் அதை கண்டு ஆச்சரியம் அடைந்தார். அநேகருக்கு அது வீதியில் போனது. நாம் தனக்கென்று சேர்த்து வைப்பதை நாம் எதையும் எடுத்து செல்வதில்லை. அதனால் இந்த நாளில் உயிரோடு இருப்பது என்றால் தேவனுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே நாங்கள் பிழைக்கிற பிள்ளைகள் சுவாமி. பிள்ளைகள் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கிற பிள்ளைகள் சுவாமி. இன்று நாளில் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் நிர்மூலமாமல் இருக்குவது உம்முடைய கிருபை அல்லவா ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை இடைக்கட்டுவீராக. வானத்துக்கும் பூமிக்கும் ஏறி இறங்கின தேவன், பாவிகளுக்காக உலகத்திற்கு வந்த தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் காக்கிற தேவன் ஆண்டவரே. கண்ணானது சரீரத்தின் விளக்கு என்று சொல்லியிருக்கிறேன். உன் பார்வை சுத்தமாய் இருந்தால் உன் சரீரம் முழுதும் சுத்தமாய் தெரியும் என்று சொல்ல தேவனே. இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்க்கிற விதத்தில் தான் நாம் ஒவ்வொரு புரிந்து கொள்கிறோம். அதனால் உங்கள் பார்வைகள் விசாலமாய் இருக்கட்டும். உங்கள் எண்ணங்கள் என் எண்ணம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். உங்கள் யோசனைகள் என் யோசனை இல்லை என்று சொல்லுகிறார். லகிஷதுவரைவா, யோசனையிலும் பெரியவர், செயலிலும் வல்லவரான கிறிஸ்து ராஜாவை நோக்கி அழைக்கிறோம் ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே இத்தனை பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே ஆவியானர் இறங்கி வந்து ஒவ்வொரு பிள்ளைகள் தேவையிலும் தொடுவதற்காக நன்றி ராஜா. வாதை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது என்று சொன்னீரே கர்த்தாவே. அந்த வாதை எரித்து போட இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கட்டளையிடுகிறார் ராஜா. பலவீனங்களை எடுத்து போடுவீராக, பலவீனங்களை எடுத்து போடுவீராக இயேசு ராஜாவே. அப்பா, சோர்ந்து போய் என்னால் முடியாது, தாங்க முடியவில்லை, இது என்னை மேற்கொண்டு விடுமா, இந்த வாதை என்னை துன்புறுத்துகிறதே, இதிலிருந்து எனக்கு மீட்பு உண்டா என்று மனதில் வேதனையோடு இருப்பவர்களுக்கு இந்த நாளில் ஆண்டவரே அந்த பலவீனங்களும் அந்த சோர்வுகளும் அந்த பிரச்சனையும் அவர்களுக்கு நீங்கி போகட்டும் ராஜா. கூடவே நின்று வருத்தம் அடையாதவர்கள் 2 மீனம் 5 அப்பத்தை கொண்டு ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. மீதி 12 கூட நிரம்பினது. அந்த 5 அப்பத்தை ஒரு சிறிய பிள்ளை கொடுத்தான். அந்த சிறிய பிள்ளைக்கு மீதியான 12 கொடுத்தது கூடையானதை கொடுத்தது போல இந்த நாளில் குறைவாய் இருப்பவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க மக்கள் லேசான காரியம் ஆண்டவரே. இந்த நாளிலே தன் கணவனுக்காக மனபாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி. அந்த வாதையான பிரச்சனை நீக்கி போட மக்கள் லேசான காரியம் ஆண்டவரே. உன்னதத்தில் இருக்கும் தேவகுமாரனே, கடவுள் இணைத்தது மனிதன் பிரிக்காமல் இருக்கட்டும் என்று சொன்னீரே. அதனால் இந்த நாளிலே தேவன் இணைத்ததை மனிதர்கள் பிரிக்க முடியாது ஆண்டவரே. அதனால் லஹஷதுரி பக்கரபா ரபிஷதுரி அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை காத்து ரட்சித்துக் கொள்கிறார்கள் ராஜா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியில் ஆண்டவரே நீர் மகிமை உலாவுகிற தேவன். எங்கு ஆண்டவரே 2-3 பேர் அழைக்கிறார்கள் அங்கு நடுவிலே நான் நின்று அற்புதம் செய்வேன் என்று சொன்ன தேவன். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே சகலத்துக்கும் ஆட்சி புரியும் யெகோவா தேவனே நீர் வருவீராக. இவர்கள் தேவைகளும் இவர்கள் குறைவையும் நீ நிறைவாக்க மக்கள் லேசான காரியம் ஆண்டவரே. உன்னதத்தில் இருக்கும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போது தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இப்போது இறங்கி வருவீராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். துயர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். துயர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரே நான் ஆராதிப்பேன். காப்பவரே நான் ஆராதிப்பேன். காண்பவரே நான் ஆராதிப்பேன். காப்பவரே நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் சுவாமி. ஆராதனை செய்யும் போது மகிமையா இறங்கி வருவேன் என்று சொன்னீர். அப்பா, ஆராதனையில் நீர் சால்மோன் ஆலயத்தை கட்டும் போது அந்த நேரத்திலே மகிமைப்படுத்தும் போது நீர் மகிமையா இறங்கி வந்த தேவன். இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி மகிமைப்படுத்தும் போது நீர் இங்கு இறங்கி வருவீராக சுவாமி. கிறிஸ்துக்குள் வாழும்போது எப்போதும் வெற்றி ஆண்டவரே. கிறிஸ்து ராஜா ஜெயத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி வெற்றி வெற்றி. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். கிறிஸ்து சாத்தானை மிதித்து விட்டார். கிறிஸ்து சாத்தானை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற பிள்ளைகள் ஆண்டவரே
வெற்றின் பாதை செல்லுகிற பிள்ளைகள் தோல்வி கண்டதில்லை. ஏனென்றால் தேவனை எப்போதும் பின்பற்றுகிற பிள்ளைகள், வார்த்தையினாலும் அப்பா வல்லமினாலும் உமக்குள் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை மறுபடியும் ஆவிக்குள் பிறக்கிறார்கள், ஜலத்தினால் அல்ல. அப்பா லஹஷதோரி பாபா பக்கரபகா ரவிஷதர் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னீரே. இப்போது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜலத்தினால் ஆண்டவரே ஆவினால் பிறக்க நீர் கிருபை செய்கிற தேவன். அவர்களுக்கு மரணம் இல்லை, மறைத்தாலும் அவர்கள் கடைசி நாட்கள் உம்முடைய ராஜ்யத்தில் நிலைநிறுத்துகிற தேவன் சுவாமி. இந்த நாளில் கர்த்தாவே கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற பிள்ளைகளுக்கு மரணம் இல்லை, மரணம் இல்லை ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் மறைத்தாலும் பிழைப்பார்கள் என்று சொன்னீர். உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை நினைவு கூறுகிற தேவன். அதனால் கிறிஸ்துவுக்கு இருக்கிற பிள்ளைகள் எந்நாளிலும் அப்பா அவர்கள் நாமத்தினால் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் கடைசி நாட்கள் கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்புகிற தேவன் சுவாமி. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றின் பாதை கொடுக்கிற தேவன். எத்தனை போராட்டம், பிரச்சனைகள், கசப்புகள், கண்ணீர்கள், உபத்திரம், பாடு, பிரச்சனைகள் எவைகள் வந்தாலும் உன் நாமத்தினால் அனைத்து நிர்மலமாக்க மக்கள் லேசான காரியம் ஆண்டவரே, லேசான காரியம் ஆண்டவரே. உம்முடைய காரியம் ஆண்டவரே மிகவும் பெரிது சுவாமி. உன்னதத்தில் இருக்கும் தேவகுமாரனை நீ மகிமையாய் இறங்கி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை தருவது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை தருவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாராயிருந்தாலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. எங்களுடைய தேவனுடைய செயல்கள் மிகவும் வல்லமையானது, அவர் மகத்துவமான தேவன். இந்த நாளில் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் விடுதலையும் சமாதானமும் அற்புதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே எவைகள் நீ கேட்டாலும் அவைகளை கொடுப்பேன் என்று சொன்னீர்கள். உம்முடைய நாமத்தினாலே என்னை விட மேலான அற்புதங்களை செய்வாய் என்று வாக்குறுதி சொன்ன தேவன். இப்படி அதிசயங்களும் அற்புதம் சொல்லுகிற தேவன் என்றால் நீர் மாத்திரம் அல்லவா ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவனாய் இருக்கிறீர், வானத்துக்கும் பூமிக்கும் நீர் ஒருவரே ராட்சிகரிடம் செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா இங்க இருக்கிறவர்களெல்லாம் காத்து ரட்சித்துக் கொள்ளுங்க. அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திப்பீராக. எவைகள் விண்ணப்பம் வைக்கிறார்களோ, குறைவை நினைந்து வேதனையோடு இருக்கிறார்களோ, அந்த குறைவை நீங்கட்டும், வாதைகள் நீங்கட்டும், பிரச்சனைகள் நீங்கட்டும், போராட்டங்கள் நீங்கட்டும். நன்மையே செய்ய உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஒரு தாய் தன் மகன் திருமணத்திற்காக ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை முன்கூட்டி அறிந்த தேவன், அந்த காரியத்தை வாக்கி செய்கிற தேவன் சுவாமி. அப்பா இந்த நாளில் ஆண்டவரை கேட்டுக்கொள்வன் எவனோ உன் நாமத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னீரே. இந்த நாளில நாங்கள் கேட்பதை விட மேலாய் லஹிஷதுரி பக்கரவா ரவிஷது என் மகளே பாரத்தோடு வந்து வெளிப்புறத்தில் அமரணும் என்று சொன்னாயே. ஏன் அப்படி செய்தாய்? நான் உன்னை நேசிக்கிறேன் அல்லவா? ஏன் என்னிடத்தை விட்டு வெளியில் இருக்கணும் என்று நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேனே. நான் பெரியவர் அல்லவா? உன் மகன் எனக்காக செய்யும் போது நான் உனக்காக செய்ய மாட்டானா? பயப்படாத, பயப்படாத மகனே, நான் இருக்கிறேன். உன் மகனுடைய திருமணம் இந்த வருடத்திலே முடிவாகிவிடும். உன் மகன் திருமணத்திற்காக வேண்டிக் கொண்டு வந்தாய். பாதம் வைக்கும் போதே அதை நிறைவா ஆக்குகிறேன் நான். அதனால் பயப்படாதே. சத்துருக்களும் தீங்குகளும் எவைகள் இருந்தாலும் நான் அவைகளை வெளியேற்றுகிறேன் மகனே. உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். அதனால் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
நீ வந்தது வீண் போகாது. ஏன் என் வாசலில் அமருகிறோம் என்றாய் மகளே. நீ என்னில் முதலாய் இருக்கிறவள் அல்லவா, முதலாய் கனி கொடுக்கிறவள். பிந்தி நிற்பது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம். நான் மனவேதனையோடு பார்க்கிறேன். நீ கசப்பை எடுத்து போடு. நான் உனக்குள் புதிதாய் பிறப்பதை போல ஒவ்வொரு காலை பொழுதிலும் பனி எப்படி புதிதாய் பிறக்கிறதோ அதே போல் என்னுடைய கிருபை புதிதாய் பிறக்கும். ஒவ்வொரு நாளும் என் கிருபை புதிதாய் புதிதாய் அற்புதம் உண்டு. அதனால் பயப்படாது. இம்மட்டும் காப்பாற்றின எபினேசர் இனியும் காப்பேன் மகளே. அதனால் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பயப்படாத மகளே. எதை குறித்து மனதில் வருகிறது? வேலை தூங்குவதில்லை, யோசனை ஜாஸ்தி. நான் இருப்பேனா, நான் மாண்டு போய்விடுவனா, என் நிலைமை என்ன ஆகும் என்று யோசிக்கிறாயா? பயப்படாதே, நான் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பாதம் அடித்து வைத்த இந்த இடத்தில் நான் உயிருள்ள தேவன், நான் ஜீவிக்கிற தேவன். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நீ விழித்திருக்கும் போது நான் உனக்காக உன் அருகிலே இருக்கிறேன். அதனால் உன்னதத்தில் இருக்கும் கர்த்தர் சொல்லுகிறேன், நீ பயப்படாதே. உன்னில் இருக்கும் பலவீனங்களை, உன்னில் இருக்கும் பிரச்சனை நான் வெளியேற்றுகிறேன் மகளே. என்னால் முடியாது என்ற காரியம் ஒன்று உண்டு மகளே. நம்பிக்கையோடு பார்த்தால் அற்புதம் உண்டு மகளே. லகிஷது மரித்தவனை உயிரோடு எழுப்பினேன், செங்கடலை உலர்ந்த தரையாய் மாற்றினேன், எகிப்தில் கடலெல்லாம் ரத்தமாய் மாற்றினேன். இப்படி அற்புதம் மேல் அற்புதம் சிவிகளும் பார்வைகளும் உழவனையும் சப்பானையும் குருடனையும் குருவினரும் உறுப்பினரும் நான் சுகமாக்குவது நிஜம் என்றால் உன்னை சுகமாக்குவது நிஜம். உன் உள்ளம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது என் மகளே. கடந்த காலத்தை விட்டுவிடு, இப்போது தேவனை தேடு, தேவனை தேடு. ஒருவன் தேவனை விட்டு விலகி போனான், திரும்பி வரும்போது அவனை குறித்து பரலோக ராஜ்யமே ஆனந்தம் கொள்ளை. நான் உன்னை குறித்து ஆனந்தம் கொள்கிறேன். என்னிடத்தில் வந்தாய் அல்லவா, என்னை நம்பி வந்தாய் அல்லவா, நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஜெபத்தில் இரு, ஜெயம் உனக்கு உண்டாகும். விசேஷமா மகனை தொடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நித்திய பிதாவை, எங்கள் துருகமே, எங்கள் கேடகமே, விசேஷம் இந்த மகனை காத்து ரட்சித்துக் கொள்ளுங்க ராஜா. நேற்றும் இன்றும் மாறாதவரே, தூதியின் மத்தியில் வாசம் செய்யும் தகப்பனே உமக்கு ரவிஷதுரிவா. பாரத்தோடு வந்திருக்கிறாய், கசப்போடு வந்திருக்கிறாய், பிரச்சனையோடு வந்திருக்கிறாய். நீ என்ன ஆகும், எது நடக்கும், என்னுடைய எதிர்பார்ப்பு வேற, இப்போது நடக்கிறது வேற என்று வருத்தம் அடைகிறாய். வருத்தம் அடையாதே. உன்னுடைய நினைவில் நான் இருக்கிறேன். நீ யோசிப்பதற்கு முன்பாக அந்த வார்த்தை நான் அறிவேன். அதனால் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறாய். பயப்படாது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன்னுடைய தேடுதல் நன்மை உண்டு, உன்னுடைய தேடுதல் வெற்றி உண்டு மகனே. இரக்கம் நிறைந்த தகப்பன் சொல்லுகிறேன், நான் உன்னோடு இருக்கிற தேவன், உன் கரத்தோடு இருப்பேன் மகனே. ரகஷதூரி பக்கரபர் அவஷதூரி வானத்தையும் பூமியும் சகலத்தையும் ஆண்ட அதிபதி உனக்கு நன்மை செய்வேன். சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வஹவஹ அவஷதூரி பக்கரபர் அவஷதூரி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம், தாயே ஸ்தோத்திரம், கிருபையே ஸ்தோத்திரம், மகிமையே ஸ்தோத்திரம், பலனே ஸ்தோத்திரம். பயப்படாத மகனே. குறைவன் என்று வருத்தம் அடைகிறாய் அல்லவா, அந்த குறைவை நான் நிறைவாக்குகிறேன். வானத்தையும் பூமியும் அண்ணாந்து பார்க்கிறாய். வானம் பூமியை ஒழிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது. என் வார்த்தை சித்தமாய் சொல்லுகிறேன், குறைவை நிறைவாக்குவேன். உன் மகனை நான் விசேஷமாய் ஆசீர்வதிப்பேன். அதை நான் சொல்வதில்லை மகளே, சொல்லாமல் செய்கிற கர்த்தருடைய கிருபை உன்னோடு இருக்கிறது. அதனால் பயப்படாத இரு. சோதரம் ஆண்டவரே. லஹிஷதுரி பக்கரபா ரவிஷதுரி பா. தகப்பனே, தகப்பனே, ரதமும் குதிரை வீரமான தகப்பனே, சேனைகளின் கர்த்தரே, இந்த மகளை தொடுகிறார். லஹிஷதர் எதிர்பார்க்கிற பணம் வந்து சேரும் மகளே. நீ எதிர்பார்த்திருக்கின்ற பணம் உன்னை வந்து சேரும். அந்த பணமானது உனக்கு பிரச்சனையா இருக்கிறது. பண போராட்டத்தில் இருந்து நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன். அதனால்தான் 2 மீனும் 5 அப்பத்தை குறித்து நான் சொன்னேன். அது உனக்காக சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுவேன். லஹஷதுரி பக்கரவர் அவஷதுரி பாபா வாஹை பக்கர அவஷதுரி பாபா. உன்னதத்தில் இருக்கும் தேவகுமாரனே, உடைய மகிமையால் மகளை நிரப்புகிறார். உடைய அக்கினியால் நிரப்புகிறார். உடைய வல்லமையினால் நிரப்புகிறார். இரக்கம் நிறைந்த தகவல் உடைய கிருபை மகளை நிரப்புவதற்காக நன்றி, நன்றி. லஹஷதுரி பக்கரவர் அவஷதுரி பாபா. ஹல்லேலூயா. வானத்திலும் என் செயல்கள், பூமியிலும் என் செயல்கள்,
இரண்டிலுமே நான் ஆட்சி புரிகிற தகப்பன் மகளே. வானம் எனது சிம்மாசனம், பூமியும் அது பாதப்படி. நீங்கள் பாதப்படியில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் நிச்சயம் என்னுடைய ராஜ்யத்தில் உங்கள் பெயர்கள் இருக்கும். அதனால் நீதி தேடுகிறவர்களுக்கு நிறைவை காண்பீர்கள். அதனால் எதை கொண்டு பாரத்தோடு வந்தாய்? உன் கணவனுடைய சரீர பலவீனம் அல்லவா? அதை நான் காப்பாற்றி விடுதலையாக்குவேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தைரியமாய் செல், நான் துணை நிற்கிறேன். என்னை மிஞ்சிய அனுபவம் அசையாது மகளே. என் பார்வையில் இருந்து ஒரு சத்ருவும் விலகி ஓட முடியாது. நான் இருக்கிற தேவனும் அமர்கிற தேவனுமாய் இருக்கிறேன். அதனால் பயப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் குறைவை நிறைவாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் மகளே. அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், சமூகம், நீதி தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும் என்ற வார்த்தை. இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எவைகளெல்லாம் குறித்து மனவேதனையோ பாரத்தோடு இருக்கிறார்களோ அவைகளை குறித்து நீ கலங்காதே, பயப்படாதே. என்னுடைய ராஜ்யத்தில் நீ இருக்கும் போது குறைவில்லாதபடி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ராஜா. மத்திய அதிகாரம் 6:27 சொன்னமாய், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீரத்தை ஒரு அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவார்? உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காற்று புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நொறுக்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோனின் முதலாவது சர்வ வல்லமையிலும் மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல ஆகிலும் முடித்தினதில்லை. இந்த நாளில் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீ பறவை போல் மகிழ்ச்சியோடு இரு என்று சொல்லுகிறேன். பறவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவை களஞ்சங்களை சேர்த்து வைப்பதில்லை. அன்றாட தேவை நான் சந்திப்பது போல இந்த நாளிலே உங்கள் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தேவையெல்லாம் சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி சந்திக்கணும் என்றால் முதலாவது தேவனிடத்தில் அமரணும், அவருடைய ராஜ்யத்தில் இருக்கணும், அவருடைய நீதியை தேடும் போது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும் என்று வாக்குறுதினாலே இந்த பிள்ளைகளை நிறைவாக்குவதற்காக நன்றி சுவாமி. கர்த்தரை கவலைப்படாத இரு என்று சொல்லுகிறார். தகப்பன் நீராய் இருக்கிறார். உண்மை விட அன்பு உலகில் ஒருவரும் இல்லை சுவாமி. தன் பிள்ளைகளை தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லை சுவாமி. நான் மறப்பதில்லை, விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன தேவனை இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை நீ மறவாமல் நினைவு கூறுகிற தேவன் சுவாமி. இந்த நாளில் இந்த பிள்ளைகளை மறவாமல் நினைத்து இவர்களை அழைத்து இவர்களுக்கு ஒரு அற்புதம் அதிசயம் செய்தீர் என்று விசுவாசிக்கிறார்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண முடியும். இந்த நாளை நாங்கள் விசுவாசிக்கிறார்கள். விசுவாசித்தனால் மரித்தவன் உயிரோடு எழுப்பின தேவன், மரித்தவனை ஆண்டவரே உலர்ந்து போன சரீரத்தை கூட உயிரோடு எழுப்ப உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. சிம்சோன் உடைக்கப்பட்ட சரீரத்தோடு, நொறுக்கப்பட்ட சரீரத்தோடு சிம்சோன் இருக்கும் போது அவன் பாவத்தின் நிமித்தம் அவன் பாடுகள் மத்தியில் ஜீவித்த போது அவனை உயிரோடு ஆண்டவரே அந்த சரீரத்தை பலன் கொண்டு எழுப்பினது போல உமக்கு அனைத்தும் செய்ய லேசான காரியம். வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே உம்முடைய நினைவில் இருப்பதற்காக இந்த நாளிலே எங்களுடைய தேவன் மிகவும் இரக்கமும் கிருபையும் தயவுள்ள தேவன் ஆண்டவரே. சிறியவனை குடிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. பிரபுக்கள் மாதில் அமர வைக்கிற தேவன் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை பிரபுக்கள் மாதில் அமர வைக்கிற உம்முடைய கிருபைக்கு நன்றி ராஜா. நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே பிள்ளைகளெல்லாம் காத்து ரட்சித்து நீ வழிநடத்துவதற்காக நன்றி. நன்றி சுவாமி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை